ஹரியோம் சிவவோம். மாலைய அமாவாசை, பித்ருக்கடன் அல்லது பித்ருபக்ஷம். ஆத்ம பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த பதிவை விரும்புபவர்கள் லைக் பண்ணுங்கள். நன்றி. மனிதர்களாக பிறந்த நாம் இந்த மகா தேகத்தின் மூலம் 3 விதமான பூஜைகள் மூலம் நம்முடைய பூர்வ ஜென்ம கடன்களை அடைக்க வேண்டியுள்ளது. அவையானவை: தேவ பூஜை மூலம் தேவகடன், ரிஷி பூஜை மூலம் ரிஷிகளின் கடன், பித்ருக்கள் பூஜை மூலம் பித்ருக்களின் கடன். யாகம் யக்யம் மூலம் தேவகடனையும் தானம் தர்மம் மூலம் ரிஷிகடனையும் அடைக்கலாம். ஆனால் பித்ருக்கடனை அடைப்பது அவ்வளவு சுலபமல்ல, மிகவும் கடினம். நாம் நியமமாக நோன்பு இருந்து திலத்தர்ப்பணம், பிண்ட பிரதமை மற்றும் சாதம் செய்து இந்த கடனை அடைக்க வேண்டும். புரட்டாசி மாதம் பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரும் வரை மாலைய பட்சம் என்று கூறுவார்கள். மாலைய மாதம் 15 நாட்கள் மாலைய பட்சம் ஆகும். மனிதர்கள் தவறியுடன் அல்லது இறந்தவுடன் பித்ருக்களாக மாறிவிடுவார்கள். பித்ருக்கள் நம்முடைய தாய் தந்தை, தாத்தா பாட்டி, உற்றார் உறவினர்கள் மற்றும் நம் ஆசையாக வளர்த்து மறைந்த செல்ல பிராணிகள் ஆகியவை பித்ருக்களாக கூட்டம் கூட்டமாக மேல்லோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படும். நம்மை காண ஆசையாக வந்து ஆசீர்வாதம் செய்வார்கள். நம்முடைய சக்தி வாய்ந்த பித்ருக்கள் அந்த குறிப்பிட்ட மகாலய பட்சத்தில் உள்ள 15 நாட்களில் பிரார்த்தனை செய்து நாம் அவருக்கு எந்த திதியில் தவறினாரோ அந்த திதியில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுக்க வேண்டும். இவ்வாறு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நாம் முன்னோர்களின் கோபத்திலிருந்தும் விலகி நம் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவரையும் விலக்கி நாம் தீய வழியிலிருந்து தவறி வெளிவந்து நல்ல வழியில் செல்ல வழிவகுக்கும். நமக்கு நம் குடும்பத்தில் உள்ளவருக்கும் பித்ருதோஷம் இருந்தால் அது பரம்பரையாக தொடரும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அதற்கு உண்டான பாதிப்புகள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் உண்டாகும். முன்னோர்கள் சாபம் உள்ள பல குடும்பங்களில் எந்த செயல் செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் எந்த சுபகாரியங்களும் நடைபெறாது. எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். நிம்மதி ஒரு துளி கூட இருக்காது. ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் ஆரோக்கிய பாதிப்புகளில் வந்து கொண்டே இருக்கும். பித்ரு சாபம் நம் மூதாதையர்கள் சரிவர திதி சாதம் செய்யாதலால் ஏற்படுவதே ஆகும். இந்த சாபம் நீங்க அவர்கள் இந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். திதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலைய அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம். தொடர்ந்து இவர்கள் தர்ப்பணம் கொடுத்தும் சாதம் செய்தும் வரும் மூலம் இந்த சாபத்திலிருந்து விலக வழிவகுக்கும். நம் முன்னோர்கள் திதி கொடுக்கும் முன் நாம் தினமும் செய்கின்ற இறைவனுக்காக செய்கின்ற நித்திய பூஜை செய்து பின்னரே திதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனே படைப்பவன், காப்பவன், அளிப்பவன் என்னும் பரமாத்மாவான உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் என்று நம்பப்படுகிறார். ஆதலால் இறைவனுக்கு பூஜை செய்த பிறகே நாம் திதி தருவது நன்மை பயக்கும். மாலைய மாதம் முழுவதும் அந்த 15 நாட்களில் ஒரு சுத்தமான டம்ளரில் ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து நிலைவாசலுக்கு வெளியே தினமும் அதிகாலையில் சூரியன் உதயமாகும் நேரம் பார்த்து சூரியன் உதயமாகும் நேரத்தில் வைக்க வேண்டும். நம் முன்னோர்கள் மிகவும் பசியுடனும் தாகத்துடனும் நம்மை காண வருவார்கள். அவர்கள் முழு நம்பிக்கையுடன் நாம் அவர்களுக்கு வேண்டிய உணவையும் அவர்கள் தாகத்துக்கு வேண்டிய தண்ணீரும் தருவோம் என்ற மிகவும் நம்பிக்கையுடன் வருவார்கள். ஆதலால் அவர் நம்பிக்கைக்கு நாம் பாத்திரமாக வேண்டும். இதை செய்வதன் மூலம் அவர்களின் தாகத்தை தணித்து நாம் நம்முடைய முன்னோர்களின் தோஷம் சாபத்திலிருந்து நீங்குவோம். இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கும் நற்காரியங்களும் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் பல நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் சிறிதாக தேறி நல்ல நிலையை அடைவார்கள். ஒரு அறியப்படாத எதிரியை விட 1000 தெரிந்த எதிரிகள் சமாளிப்பது சுலபம். ஆனால் அந்த தெரியாத ஒரு எதிரியை சமாளிப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் நமக்கு தெரிந்த எதிரிகள்
எந்த விதத்தில், எந்த யுக்தியில், எந்த எண்ணத்திற்காக எப்படி தாக்குவார்கள் என்று நமக்கு ஓரளவுக்கு நன்றாக முன் அனுபவம் இருக்கும். ஆனால் அறியப்படாத எதிரி எந்த யுக்தியை பயன்படுத்தி எந்த தருணத்தில், எந்த நேரத்தில், எந்த உருவத்தில் தாக்குவான் என்று தெரியாது. அறியப்படாத ஒரு எதிரி அறியப்பட்ட 1000 எதிரியை விட மிகவும் மோசமாக கருதப்படுகிறான். மனிதராகிய நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமற்ற தன்மைக்காக அஞ்சுகின்றோம். உதாரணம், இருட்டை பற்றி பயம். அந்த இருளில் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை அறியாத எண்ணம் நம்மை கவலையடைய செய்கிறது, பயம் கொள்ள செய்கிறது. நாம் உறுதியாக இருக்கும்போது நாம் பயப்படுவது இல்லை. நம் முன்னோர்களின் கர்மாக்கள் நமது தற்போதைய வாழ்க்கையை நிகழ்வுகளாக பாதிக்கலாம். பித்ரு என்ற சொல்லுக்கு முன்னோர் என்று பொருள். பித்ரு தோஷம் என்பது கடந்த காலத்தில் முன்னோர்கள் அல்லது பூர்வாஜ் செய்த கெட்ட கர்மாக்களை குறிக்கிறது. எனவே யாருடைய முன்னோர்கள் எந்த வகையான பாவம் அல்லது குற்றத்தை செய்தாரோ அவரது குண்டலியில் பித்ரு தோஷம் இருக்கும். பித்ரு தோஷத்திற்கான நிவாரணம் என்பது முன்னோர்களின் கர்ம கடன்களை செலுத்துவதே செயலாக கருதப்படுகிறது. பித்ரு தோஷத்திற்கு முக்கிய காரணங்கள் நமது முன்னோர்களின் தீய கர்மாக்களை தவிர வேறு காரணங்களும் இருக்கலாம். மற்ற 2 காரணங்கள் நமது சொந்த கெட்ட செயல்கள் மற்றும் கிரக சீரமைப்பு மற்றும் நிலைப்பாடாகும். சிலர் இது நம் முன்னோர்களின் சாபம் என்கிறார்கள். ஆனால் இது தவறு. பித்ரு தோஷம் என்பது முன்னோர்கள் சாபம் அல்ல, முன்னோர்களின் கடன். அதாவது நம் முன்னோர்கள் செய்த பாவம், பெற்ற சாபம், அதை தீர்க்காமல் அவர்கள் இறந்து விடுவதால் அவருடைய பாவத்தை போக்குவதும் சாபத்தை போக்குவதும் நாம் செய்யும் கடனாக இந்த பித்ரு கடன் என்பது நாம் அவர்களை செய்து அவர்கள் பாவத்தை போக்கி நம் பாவத்தையும் போக்கிக் கொள்கிறோம் என்பதே ஆகும். மாலிய பட்ச மாதத்தில் ஜீரணசக்தி குறைவாகவே இருக்கும். நோய்கள் மிக வேகமாக பரவி நம்மை வேதனையில் ஆழ்த்தும். ஆதலால் சில உணவை, சில காய்கறிகளை அந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் பீன்ஸ், கேரட், கோஸ், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, பீர்க்கங்காய். இவையை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு காமம், குரோதம், மனமாற்றம், போர்க்குணம் ஆகியவை உண்டாகும். தர்ப்பணம் விடும் நாட்களில் நாம் கொத்துமல்லி, கத்தரிக்காய், தக்காளி போன்றவை உபயோகிக்கக்கூடாது. நாம் இந்த மாதத்தில் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். சாப்பிட வேண்டிய காய்கறிகள் வெண்டைக்காய், புடலங்காய், பாவக்காய், சேனைக்கிழங்கு, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அவரைக்காய், பரங்கிக்காய், வெள்ளை பூசணி, சேப்பங்கிழங்கு, கீரை வகைகள், இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சைப்பழம் மற்றும் கருவேப்பிள்ளை ஆகும். நாம் ஒருவருக்கு குண்டலியில் பித்ருதோஷம் இருந்தால் அவர்கள் எந்தவிதமான சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் ஆழ்வார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். அவருடைய முன்னோர்கள் கனவில் வந்து கொண்டே பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். முன்னோர்கள் உணவு அல்லது உடை கேட்பார்கள். முன்னோர்கள் கனவில் விடாமல் வருவார்கள். கனவில் நாம் நிறைய பாம்புகளை காண்போம். எதிர்பாராத மரணம் குடும்பத்தில் நிகழ்வது, அதாவது தற்கொலை, விபத்து மரணம் அல்லது கொலை செய்யப்படுவார்கள். குடும்பத்தில் எதிர்பாராத தொடர் மரணங்கள் நிகழும், அதாவது புரியாத எதிர்பாராத மரணங்கள். நம் உறவில் உள்ளவர்கள் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிகழும். நம் வாழ்க்கை முழுவதும் நம் வீட்டில் உள்ளவர்களும் உறவினர்களும் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றி படுத்துக்கொண்டே கிடப்பார்கள். நிரந்தரமற்ற தன்மையும் அமைதியற்ற தன்மையும் தன்னுடைய நிகழும். தன்னுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் நாம் நிரந்தரமற்ற தன்மையை காண்போம். திருமணத் தடை, குழந்தையின்மை, கருக்கலைதல் மற்றும் பண இழப்பு, தொழில் இழப்பு, வாழ்க்கை முழுவதும் வறுமை, தவிர்ப்பு ஆகியவை நிகழும். இவைகள் மூலம் தீர்வு காண வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம். அவையானவை: தேவி காளிகா ஸ்தோத்திரம் நவராத்திரிகளில் அன்று விடாமல் உச்சரிப்பது வேண்டும் மற்றும் அமாவாசை தினத்தில் அந்தணருக்கு உணவு பரிமாறுதல் வேண்டும். முழு மனதுடன்
நாம் மற்றவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். தினமும் ஆலமரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ரோடு திரியும் வீதி நாய்களுக்கும் மிருகங்களுக்கும் மாட்டுப்பாலை கொடுப்பது நன்மை தரும். ஏழைகளுக்கும் தேவைப்படுபவருக்கும் நாம் வயது முதிர்ந்தவருக்கும் உதவுதல் வேண்டும். வயது முதிர்ந்தவருக்கு மரியாதையுடனும் மதிப்புடனும் நடத்த வேண்டும். மற்றும் புனித நீரில் நீராட வேண்டும். அவையானவை கங்கை, யமுனை, சரையு மற்றும் காவிரி நதிகளில். இந்த நாட்களில் இவையாவும் கடைபிடிக்க வேண்டியவை என்னவென்று பார்ப்போம். அதாவது தினமும் நீதியும் ஏற்ற வேண்டும். பூஜை முடிந்தவுடன் அந்தர்களுக்கு பசுக்களுக்கும் உணவு பரிமாறுதல் வேண்டும். மது அருந்துவதையும் அசைவ உணவு உண்பதையும் நிறுத்த வேண்டும். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.